சீமானுக்கு பின்னால் போகிறவங்கன்னா அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்க. ரெண்டாவது சீமானா யாருப்பா இவரு தான்ப்பா வாப்பா சொல்றேன்னா காதை பொத்திட்டு ஓடிடுவாங்க, கேட்கவே விரும்ப மாட்டாங்க. அந்த 100 நாள் வேலைனால தான் விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னு சீமான் பேசுறான். அண்ணன் சீமான் பேசுறாங்க, நாங்கள் அண்ணன் உரிமையான வாடப்படம் தான் கிடைக்கும். நம்ம விசிகால இருக்க வன்னியரசு பேசுறாங்க, பேசி இந்த மாதிரி சீமானுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அங்க இருக்கவங்க. வணக்கம். கடந்த ஒரு வார காலமாக அண்ணன் சீமான் அவர்களின் ஆடியோ ஒவ்வொன்றாக வெளியே வந்து ஒரு பரபரப்பை உண்டாக்கிட்டு இருக்குது. இது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும் சாட்டை துரைமுருகன் மற்றும் காளியம்மாள் போன்றவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கெட்ட பெயரை உருவாக்கி அந்த கட்சியை ஒரு ஆட்டங்கன்ற அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று படிப்படியான இறங்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நாம் தமிழரில் ஈடுபாடு உள்ள இளவட்டங்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னாக்க, அது ஏஐ தொழில்நுட்பத்தில் சீமான மாதிரி பேசிட்டு பண்றாங்க, சீமானுக்கு எகென்ஸ்டாக பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு இவங்கள்ட்ட நம்மளால விவாதம் பண்ண முடியாது, விவாதம் பண்ணனாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்க, சீமான் யார், எப்படி உருவானார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். சொல்லும் போது இதை கவனமாக பார்த்து கவனமாக முழுசாக எல்லாரும் முழுசாக அந்த வீடியோவை பாருங்க. இதை முழுசாக பார்த்தாவே சீமான் இந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு வர வீடியோலாம் உண்மையான வீடியோவா அது பொய்யான வீடியோவா ஏஐ தொழில்நுட்பத்தை தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா சீமான் யாருன்னா ஒரு இயக்குனர் ப்ளஸ் திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். சினிமாவில் பார்த்தீங்கன்னா ரன்னு, பாஞ்சாலங்குறிச்சி போன்ற படங்களை இயக்கியிருக்கிறாரு. நல்ல கதை சொல்ல திறமையானவர், நல்ல பேச்சாற்றல் சிறப்பாக பேசக்கூடியவர். இவர் குளத்தூர் மணி, திருமாவளவன் அவர்களுக்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தேசியத்தை பற்றியும் திராவிட சித்தாந்தங்களை பற்றியும் நிறைய மேடைகளை பேசியிருக்கிறாரு. பேசினா அவர் பெரிய இன்கம்லாம் அவருக்கு ஒன்றும் இருக்காது. சும்மா சாதாரணமாக கூட்டிகிட்டு போய் அவர் நல்லா சிறப்பாக பேசாதனால பேச வைப்பாங்க. அதில் அந்த ஈடுபாடு உள்ளவங்க மட்டும் அதை கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாதாரணமான பேச்சலாளராக இருந்தார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்க விடுதலை புலிகள் அவங்களோட வரலாற்றை சினிமாவாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக இங்கேருந்து ஒரு சிலர் அனுப்ப சொல்லி அண்ணன் குளத்தூர் மணிக்கு தகவல் பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு 4-5 டைரக்டர் இங்கே இயக்குனரை இங்கேருந்து அனுப்புகிறாங்க இலங்கைக்கு. அப்படி அனுப்பும்போது அதில் ஒருத்தராக என்ன பண்ணுறாரு, சீமான் அண்ணே நானும் போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப பிடிவாதம் பண்ணி கேட்குறாரு. உடனே அவருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அனுப்பிவிட்றாங்க. அங்கே போன உடனே தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை பார்க்கறதுக்கு சீமானுக்கு அனுமதி மறுக்கப்படுது. மறுக்கப்பட்ட உடனே என்ன பண்ணோம், மறுபடியும் அங்கிருந்து இங்கே தொடர்பு கொள்றாங்க. தொடர்பு கொண்டு நம்ம விசிகால இருக்க வன்னியரசு அவர்கள்ட்ட பேசுறாங்க. பேசி இந்த மாதிரி சீமானுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அங்க இருக்கவங்க. பேசின உடனே திரும்ப இவர் வன்னியரசு போய் அண்ணன் குளத்தூர் மணியன் அவர்கள்ட்ட பேசி, தம்பி போயிட்டான் ஒரு ஆர்வக்கோளாறுல அவன் கொஞ்சம் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு அனுமதி பண்ணுங்க அப்படின்ன உடனே அப்புறம் அனுமதி கொடுக்குறாங்க, ஃபோட்டோ பண்ணுறாங்க, வந்துடுறாங்க. அவர் இந்த தமிழ் தேசியம் திராவிட சித்தாந்தம் இதே பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஈழத்தில் உச்சக்கட்ட போர் நடக்குது. அப்படி போர் நடக்கும் பொழுது போராட்டங்கள் தமிழகத்தில் மூளைக்கு விடிச்சு மிகப்பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் சினிமா உலகத்தின் திரையுலகம்லாம் ஒன்று திரடுற மாதிரி ராமேஸ்வரத்தில் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. ஒட்டுமொத்த திரையுலகமே அங்கே போகுது. அப்படி போகும்போது அந்த மேடையில் நம்ம சீமான் அவர்கள் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் அவர் பேசின பேச்சு அந்த உச்சக்கட்ட போரின் போது ஒட்டுமொத்த தமிழகமும் என்ன பண்ணாங்கன்னா அந்த இலங்கை மேலே ஒரு ஈடுபாடு உணர்வுனா ரொம்ப பொங்கி போயிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழகமுமே ஈழ ஆதரவாளர்கள் பிரபல ஆதரவாளர்கள் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா பொதுமக்கள் அங்கே கொல்லப்படுவதனால ஒட்டுமொத்த தமிழினமும் ஆக்ரோஷமாக இதில் ஒரு இதில் வேகத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் நான் சீமான் அவர்கள் அந்த 40 நிமிஷம் இருக்கும், அந்த 40 நிமிஷம் ஒரு பேசி ஒட்டுமொத்த இளைய தலைமுறைகளையும் அப்படியே கவர்ந்து இழுத்த உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கடையில் ஒரு பகுதியிலையும் ஒவ்வொரு தரப்பினர் போராட்டம் அங்கங்கே நடக்கும்போது என்ன பண்ணாங்க, நடத்தும்போது அது கட்சி சார்பு இல்லாமல் சீமான் அவர்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் பேச அழைச்சாங்க. ஏன்னா அவர் பேசின பேச்சு ராமேஸ்வரத்தில் பேசின பேச்சு அவர் தான், அதான் அவருக்கு ஒரு பாதை அமைச்சது. அதுதான் ஒரு ஊருக்கு கூட்டிகிட்டு போய் பேச வைக்கிறாங்க. அப்படி பேச வைக்கும் போது என்ன பண்ணுறாங்கனாக்க நிறைய அவர் மேலே வழக்கு தொடுறாங்க, அவர் உள்ள வைக்கிறாங்க. இப்போ அந்த காலகட்டத்தில் என்னென்னு இவரோட பல மடங்கு போராடுறவங்களாம் அண்ணன் குளத்தூர் மணி உட்பட ராமகிருஷ்ணன் உட்பட நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் மீடியா கம்மி. அது சீமானே ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, குளத்தூர் மணியனோட இதில் ஒரு கால்வாசி கூட நான் செய்யலை, இன்னைக்கு மீடியா அதிகமாக இருக்குது, உடனே உலகத்தை என்ன காட்டுறாங்க அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லியிருக்காரு அவரே ஒரு மேடையில். அந்த மாதிரி சீமான்
அடிக்கடி சிறை செல்றதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிருது. ஏன்னா விருப்பப்படுறவங்க நிறைய பேர் போய் சீமானை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க, நல்லா பேசுறாங்க. அப்படி பேச வைக்கும் பொழுது நிறைய இதில் பேசி பேசி என்ன பண்ண உணர்ச்சி வசப்பட்டு பேசி பேசி என்ன பண்றாரு கேட்டீங்கன்னா நிறைய வழக்கு வந்துருது அவர் மேல, அடிக்கடி சிறைச்சாலை செல்றாரு. இப்படி போது வெளியே இந்த மீடியாவில் வந்து பப்ளிசிட்டி ஆகிறதுனால என்ன பண்ணாங்க, ஊடகங்களில் வந்து சீமான் பேர் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. இது பேசப்பட்ட உடனே உலகத்தில் வந்து வெளிநாடுகள் வாழும் ஈழத்தமிழர்களுக்கு இடையே ஒரு சீமான் மேல ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. எப்படி தமிழக இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் ஒரு சீமான் மேல ஒரு ஈடுபாடு ஒரு ஈர்ப்பு வந்ததோ, அதே போல உலக தமிழர்கள், அதாவது ஈழத்தமிழர்கள் வந்து உலக வாழ் எல்லா இடத்துல இருக்கவங்களும் வந்து சீமான் மேல வந்து ஒரு ஈடுபாடு அதிகமாக வந்துடுது. அதிகமாக வந்த உடனே சீமான் அவரை எப்படியா தொடர்பு கொள்ளணும், தொடர்பு கொண்டு அவர் பேசணும் அப்படின்னு என்ன பண்றாங்க, அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட வந்து பேச முயற்சி பண்ணி பேசுறாங்க. பேசி ஆரம்பிக்கும் போது இவர் வந்து சீமான் வந்து பேச்சாளர், திறமையான பேச்சாளர். பேச்சாளர் என்ன பண்ணுவார், திடீர்னு அப்படியே சிரிச்சு பேசுவார், அப்படியே ஆக்ரோஷமா பேசுவார், அப்புறம் ஸ்மூத்தாக பேசுவார். அது வந்து பேச்சாளர்கிட்ட திறமை. ஆனால் அந்த சமயத்தில் அவர் உணர்ச்சி வசப்பட்ட பேசுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாலுமே ஈழத்தமிழர்களால் உணர்வுபூர்வமாக பேசுறதா வந்து ஒவ்வொரு மக்களும் நினைச்சாங்க. ஆனால் அவர்கிட்ட அது ஒரு திறமை. அது அவருடைய ஏற்ற இறக்கத்தோட பேசுறது, திடீர்னு ஆக்ரோஷமா பேசுறது, திடீர்னு அமைதியா பேசுறது, அப்படியே சிரிச்சுட்டு பேசுறதுங்கிறது அவருக்கு உண்டான திறமை. அது அப்ப யாரும் ஒரு திறமைன்னு யாரும் நினைக்காம என்ன பண்ணாங்க, ஈழத்தமிழர்கள் அவ்வளோ ஈடுபாடோட பேசுறாரு, உணர்வு பங்கு அப்படின்ற மாதிரி தான் அவரை நினைச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சீமான்கிட்ட பேசும்போது என்ன பண்றாரு, ஏன்னா நம்ம எந்த அரசியல் கட்சி நம்மளை கை கொடுக்கல, கடைசி நேரத்தில் வந்து போரை நிறுத்துறதுக்கெல்லாம் யாருமே வந்து தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் கட்சி வந்து முன் வரல, எல்லாருமே சேர்ந்து நம்ம பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு வெளிவாழ் ஈழத்தமிழர்கள் பேச பேச என்ன பண்றாங்க, இவருக்கு வந்து ஒரு கேப் கிடைக்குது. என்ன பண்றாரு, ஆமா இதுக்கு மேலே நமக்கான ஒரு தளம் அமைக்கணும், தமிழகத்துல வந்து நமக்காக ஈழத்தமிழர்களுக்காக ஈழப்பிரச்சனையை பேசுறதுக்காக ஒரு கட்சி உருவாகணும் அப்படின்ற மாதிரி இந்த சுச்சுவேஷன்ல பேசி என்ன பண்றாரு, இப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஆனா அப்படின்னா நம்ம ஒரு கட்சி நீங்க ஆரம்பிங்க, நீங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு தூரம் சிறைக்கு போறீங்க, எங்களுக்காக எவ்வளவு தூரம் பண்றீங்க, இன்னைக்கு தமிழர்களோட இதை வந்து கேட்கறதுக்கு நாதி இல்லாம நம்ம இருக்கிறோம், நீங்க வந்து இவ்வளவு தூரம் போராடுறது எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, எங்களுக்கு மகிழ்ச்சியானது நீங்க எங்களுக்கு வேணும், நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க, அதுக்கான நிதிகள் எங்களால் வந்து எவ்வளவு பண்ண முடியும் பண்றோன்ட்டு என்ன பண்றாங்க, அப்படியே நிதி திரட்ட ஆரம்பிக்கிறாங்க, நிதி அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க சீமான்ட்ட. அதுதான் பேசிக். சீமானுக்கு வந்து அவரோட பேச்சு திறமை வந்து அவர் பணமா மாறுது. அப்படி பணமா மாறும்பொழுது பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி நிறைய மீட்டிங் தைரியமா பேச ஆரம்பிக்கும். ஏன்னா பேச பேச பணம் வருது, ஒரு பக்கம் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில அப்படியே அந்த 2009 தேர்தல் அப்பெல்லாம் பிரச்சனைலாம் பயங்கரமா பண்றாரு. அதுக்கடுத்து 2011 தேர்தல் வருது. இவன் என்ன பண்றாங்கன்னா, அம்மா என்ன பண்றாங்க, அந்த நேரத்துல அம்மா ஜெயலலிதா என்ன பண்றாங்க, சீமானை வந்து கட்சியில கொண்டு வந்து நம்ம கட்சியில சேருங்க, திறமையான பேச்சலாளா இருக்கும், அவனை சேர்ந்து அவனுக்கு என்ன வசதி வேணா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அம்மா சொல்றாங்க. சொல்லும் போது என்ன பண்றாங்க, அப்ப தராசு பத்திரிகையாளர் நம்ம ஷோ வச்சு பேசுறாங்க அம்மா. ஷோ போய் நம்ம சீமான்கிட்ட கேட்குறாரு, வாங்க கட்சியில் சேர்ந்துங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பேசும்போது சீமான் என்ன சொல்லிடுறாரு, வேண்டாம் ஐயா மன்னிச்சுக்கிங்களேன், எங்கள் உலகத்தில் வந்து ஈழத்தமிழ் வெளிநாட்டில் வாழ்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கனாக்க தமிழகத்தில் வந்து நமக்குன்னு ஒரு கட்சி இருக்கணும், அப்போ தான் நம்மளோட குரல் கூட ஒலிக்கும் என்னைக்கும் அப்படின்றதுக்காக வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணுங்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன், ஆனால் நாங்கள் தனித்து செயல்படுறோம், தனியாக ஒரு ஆரம்பிக்கிறோம், மற்றபடி உங்களை மீறி எது செய்யணும், நீங்கள் என்ன சொல்ல கேட்குறோம் அப்படின்ற மாதிரி சீமான் சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இந்த செய்தி அப்படியே அம்மாவுக்கு போகுது. அம்மா என்ன பண்ணுறாங்க, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன பண்ணுவார், நம்ம ஆதித்தனார் அவங்க பசங்கள்ட்ட அவங்கள்ட்ட பேசி தினத்தந்தி அவங்கள்ட்ட போய் அவர் நான் தமிழர்னு ஒரு கட்சி இருந்தார், அந்த கட்சியை வந்து பேசி இவங்களுக்கு பண்ணிவிடுங்க அப்படிங்கிற அம்மா சொல்லிடுறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த பேரை வாங்கி கொடுத்துட்றாங்க, நான் தமிழரோட ஷோ தான் வாங்கி கொடுக்குறாரு. வாங்கி கொடுத்த உடனே அதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் பேசும்பொழுது ஈழ போராளியின் மனைவி விதவையை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கிடையில அவங்கயும் கொஞ்சம் பேசிடலாம், யாராச்சும் அப்படி பேசுறவங்கள்ட்ட கொஞ்சம் தொடர்புல தான் இருந்திருக்கிறாரு. அதாவது அங்கே ஈழப்போர் நடக்கும்போதே அண்ணன் இங்கே வந்து இவங்கள்ட்ட நம்ம ரன் படம்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க, செங்கலடை பூஜா கூடலாம் வந்து அது பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நம்ம அப்புறம் கடந்து அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுனாக்க, அப்படியே நாம் தமிழருக்கு பேர் வாங்கி கொடுத்த உடனே அவங்க கட்சி இயக்கமாக ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறாங்கனாக்கா, சீமான் வந்து பிரச்சாரத்தில் வந்து ஏடிஎம்கேவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாரு. டிஎம்கே தான் ஈழத்தில் வந்து ஈழத்தலைகளை அழிச்சது அப்படின்னு அவர் பேசுகிறாரு. அதை வந்து அங்கேருந்து அந்த பக்கம் அம்மாவுக்கு வந்து ஏடிஎம்கேக்கு
ஓட்டு கேட்குறாரு. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. நல்லா வந்து அவங்களுக்கு உண்டான பணம் அவங்க அம்மா கொடுக்குற ஏடிஎம்கேலேருந்து சார்பாக வாங்குறாங்க. அவங்க வாங்கிட்டு அப்படி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேச ஆரம்பித்தோன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கான்செப்ட் என்ன, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். நம்ம ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சாங்கனாக்க அங்கே தனியில் உருவாயிடும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழினத்தை அழித்தது கலைஞர் கருணாநிதி அப்படின்னு இந்த 2 இதை தான் வந்து அடிப்படை ஒரு சித்தாந்தமாக வச்சு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். இது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் ஒரு இங்கே திரும்பி லோக்கலில் அப்படி பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பித்த உடனே அந்த கட்சி ஆரம்பித்து அந்த ஈழத்தமிழர்களுக்காக நான் செஞ்சுட்டு இருந்தா இல்லைங்களா, அதில் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகுது. ஸ்லோவான என்ன பண்ணுறா எப்படி பண்ணுறாங்கனாக்க, அந்த இவர் அதிகமாக அந்த இலங்கை பிரச்சனை பேச பேச அந்த தரப்புல இருந்து இவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க சீமான்ட்ட. அப்படி பேச ஆரம்பிக்கும் போது இவர் என்ன பண்றாரு, ஒரு காலகட்டத்தில் அப்படியே ஈழத்தமிழர்கள் விஷயத்துல அப்படியே கொஞ்சம் பின்வாங்கி வேற மாதிரி பேச ஆரம்பிச்சார். வேற மாதிரி பார்த்தீங்கன்னா 2013, 12, 14 எதுவும் சரியா ஜாவாங்கல்ல, டப்ளின் தீர்ப்பாயத்தில் வந்து கேட்குறாங்க. அவங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க நாம் தமிழர் சார்பா. அந்த அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க, பொதுமக்களை வந்து விடுதலை புலிகள் வந்து கேடயமா பயன்படுத்தினது உண்மைதான் அப்படின்ட்டு இதே நாம் தமிழர் கட்சி சார்பாக அங்கே அறிக்கை கொடுக்குறாங்க. அது வந்து நமக்கு வந்து ஈழத்தமிழர்கள் பண்ண மிகப்பெரிய துரோகம். ஏன்னாக்க அது போர்க்குற்றம் நடந்திருக்குன்ட்டு உலக நாடுகளில் ஒரு சில நாடுகள் வந்து இலங்கை இராணுவத்து மேலே குறை சொல்கிறாங்க. இலங்கை இராணுவம் என்ன சொல்லுது, பொதுமக்கள் அவங்க கேடயமாக பயன்படுத்தினாங்க, அதனால தான் வந்து பொதுமக்கள் நிறைய இறந்தாங்க, அது காரணமே விடுதலை புலிகள் தான் அப்படின்னு அவங்க பதில் சொல்கிறாங்க. இது சீமான அதே தான் நாம் தமிழர்லேருந்து அங்கே கொடுக்குறாங்க. என்னது, பொதுமக்களை கேடயமாக பயன்படுத்துறாங்க, அதனால தான் வந்து. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று பண்ணுறாரு சீமான். என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, புலிப்பார்வைன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அது வந்து ஈழத்து லிங்க்ல அவங்க தயாரிப்பில் தான் ஒரு படம் தயாரிக்கிறாங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பாலச்சந்திரனை வந்து, அதாவது பிரபாகரனோட இளைய மகன் பாலச்சந்திரனை வந்து ஒரு விடுதலை புலியோட சிறுவர் படையில் இருக்கிறவரா சித்தரித்து அந்த படம் வருது. அந்த படம் வரும்போது இங்கே இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எதிர்த்து பிரச்சனை பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. அது வந்து தமிழ்நாட்டில் தடை பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து பாலச்சந்திரன் வந்து விடுதலை புலிகள் கிடையாது அப்படின்னு அவங்க வந்து விடுதலை புலியை சித்தரிச்சு தான் அந்த படம் எடுத்திருக்காங்க. இதில் என்ன பண்ணுறது, சீமானோட அடியாட்கள்லாம் நம்ம காலேஜ் பசங்க அடித்து விரட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. இதில் இதுதான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த பக்கம் டப்ளின் தீர்ப்பாயத்தில் அந்த மாதிரி போய் விடுதலை புலிகள் தான் கேடயமாக பயன்படுத்துகிறாங்கிற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இந்த பக்கம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இந்தாண்ட போய் புலிப்பார்வையில் வந்து அந்த படத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாரு. அப்படியே அவரோட கொஞ்சம் செயல்பாடுகள்லாம் மாற ஆரம்பிக்குது. அந்த இடத்துல பார்த்தோம்னா இவர் இங்கே தமிழ்நாட்டில் எடுத்திருக்க ஸ்டாண்டு முற்றிலும் வந்து மிகப்பெரிய ஒரு அபத்தமான பொய்யான முடியும். எப்படின்னா, இப்போ கலைஞருக்கு வந்து ஒன்றும் நல்லது செய்யலை, ஈழத்தமிழர்களுக்கு பிரபாகரன் அவர்களுக்கும் வந்து பெருசாக நன்மையெல்லாம் செய்யலை கலைஞர். ஏன் செய்யலைனாக்க, அவர் அந்தளவுக்கு பிடிக்காது, அவங்க கூட ஈடுபாடு இல்லை. எம்ஜிஆர் வந்து விடுதலை புலிகளுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தாருங்கிறதுக்காக இதுக்கு டிஎம்கேக்கு வந்து அந்த அளவுக்கு நெருக்கலாம் கிடையாது. அவங்களால பாதிப்பு தான். அவங்கன்னா வந்து சீமான் சொல்கிற அளவுக்குலாம் ஈழத்தமிழர்கள் அழிஞ்சதுக்கு காரணம் கலைஞர் கருணாநிதிங்கிறதுலாம் அது அப்பட்டமான பொய். எப்படி பொய்னா, அது அதாவது இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. எம்ஜிஆர் ஒரு நெருக்கமாக இருந்ததுனால டிஎம்கே செய்ய மாட்டாங்க. ஆனாலும் சீமான் வைக்கிற தாட் உண்மையான பார்த்தா அது உண்மை இல்லை. ஏன்னா போர் ஆரம்பித்தது நம்ம காங்கிரஸ் தான் ஆரம்பித்தாங்க. அவங்க தான் பொருளாதார உதவியெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் அதுக்கு பின்னால் படிப்படியாக அந்த பக்கம் பாகிஸ்தான் வந்துட்டு அந்த பக்கம் சீனா அப்படின்னு உலக நாடுகள் 7-8 நாடுகள் வந்து எல்லா இராணுவ உதவியும் செய்கிறாங்க. திடீர்னு போரை நிறுத்துன்னு இந்தியாவும் சொல்ல முடியாது. சொன்னாலும் அவன் பேச்சு அவனுக்கு கேட்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆரம்பிச்சு உலக நாடுகள்லாம் சேர்ந்தா இதை வச்சு இந்த தடவை முடிச்சு அவனும் முடிக்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அப்படிங்கும்போது தமிழ்நாட்டில் ஸ்டேட்லேருந்து போய் போரை நிறுத்துக்கான ஒரு உண்ணாவிரதம் வந்து படுத்தாலும் போடான்ட்டு போயிடுவான், வந்து நிறுத்தினாலும் நிறுத்த முடியாதுன்னு போட்டு போயிடுவான். ஏன்னா உலக நாடுகள்லாம் வந்து காங்கிரஸ் கேட்டாலும் உலக நாடுகள் கேட்குங்களா கலைஞர் பேச்சை வந்து, ஏன்னா நான் அவனு ஐயா சொல்ல போய் செல்லலரா அப்படின்ட்டு அந்த இடத்துல இவர் என்ன உண்மையாலே உணர்வுபூர்வமாக இல்லை விடுதலை புலிகள் மேலே ஒரு ஆதரவான நிலைப்பாடு எடுக்கல, அங்கே இருக்க ஈழ தமிழர்கள் மேலே ஒரு ஆதரவான ஒரு செயல்பாடுகளை சிந்திக்கலைங்கிறது 100% உண்மை தான். ஏன்னா அவர் செய்ய மாட்டாங்க டிஎம்கேக்காரங்க. டிஎம்கே அவங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருப்பாங்க எம்ஜிஆர்னால. ஆனால் அந்த சீமான எடுத்த ஸ்டாண்ட் வந்து முற்றிலும் பொய்யானது. இவங்க தான் அழிச்சாங்கன்னா அந்த அளவுலாம் பெரிய ஆள் கிடையாது. ஐநா சபை பொதுச் செயலாளர் அவர். அது ஒரு அப்பட்டமான பொய். இந்த பக்கம் திருப்பி இலை மலர்ந்தால் ஈழ மலர்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா, அதை விட அப்பட்டமான பொய். அது அம்மாவும் பண்ண ஐநா பொதுச் செயலாளராக போகிறாங்க, ஜெயிச்சா தமிழக முதல்வர், அவ்வளோதானே. அவங்க போய் ஈழம் மலர்ந்தால் ஈழம் மலரும்னா எப்படி அவங்க உலக நாடுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பேச முடியுமா அப்படின்னு அதையும் ஒரு பொய் சொல்லி
அதை வந்தார். சரி, அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட செயல்பாடு வந்து தமிழக அரசியல் பக்கம் வந்து ஒரு பக்கம் காங்கிரஸையும் திமுகவையும் சாடுறது ஏடிஎம்கேக்கு சாதகமாக, ஒரு பக்கம் இந்த மாதிரி சூழ்நிலையை எடுத்துக்கிட்டு இருந்தார். இப்படி வந்து பார்த்தோம்னாக்க அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோம்னாக்க 2014 தேர்தல் வருது. அந்த தேர்தலில் வந்து காங்கிரஸுக்கு எகென்ஸ்டாக வந்து நல்லா இப்போ தெளிவாக பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்படி பிரச்சாரம் பண்ணும்போது இதில் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபிக்காரங்க அப்போ தான் வந்து தமிழ்நாட்டிலையும் வந்து தனி 3வது அணி அமைக்கிறாங்க. அப்போ அந்த சீமானோட ஸ்பீச்செல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மும்பையில் வந்து அங்கே ஒரு ஏரியாவில் தமிழர்கள் வாழும் பகுதியில் வந்து பிரச்சாரத்துக்காக சீமானை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி சீமானை கூப்பிடும் பொழுது சீமானை வந்து அங்கே போய் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒரு 2-3 பகுதியில் வந்து தமிழக வாழும் பகுதியெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறாங்க. அப்போ இவருக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா, பணம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஈழத்தமிழர்கள்ட்ட பணம் வந்துச்சு. அதுக்கடுத்து ஏடிஎம்கே சாதகம் பிரச்சாரம் பண்ணோன்னு அங்கே இருந்தது. இப்போ எக்ஸ்ட்ரா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கள இலங்கை இராணுவத்திலிருந்து இலங்கைகிட்ட இருந்து பணம் வந்துச்சுங்கிறாங்க. அது நமக்கு அந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியும். ஆனால் அவன் பணம் வந்ததுங்கிறாங்க. ஏன்னா அதனால தானே இவர் அகைன்ஸ்டாக பேச செஞ்சு செயல்பாடு இருந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபியிலேருந்து பணம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படின்னா ஒரு பேசுகிற பேச்சிலேருந்து எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் பணமாக வந்து மாறுறதை வந்து மாற்ற ஆரம்பிச்சது. அவர் வந்து பணம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு சீமானண்ணன். அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபியில் வந்து ஆதரவாக அந்த மும்பையில் போய் அந்த ஒரு 4-5 தொகுதி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து பிஜேபி நெருக்கம் இன்னும் அதிகமாகிடுச்சு. அதிகமான உடனே ஆரம்ப காலகட்டத்தில் அவர் என்ன பண்ணுவார்னாக்க, கடவுள் காலுக்கடிக்கிறதுல உண்டியிலேயே பாதுகாக்க முடியாத பூட்டு போட்டு வச்சுருக்காங்க, அவர் எங்கடா உன்னை காப்பாற்ற போகிறான்னு, கடவுள்னா சாமியே இல்லைன்னு பகுத்தறிவு பேசிகிட்டு இருந்த சீமான் என்ன பண்ணார். அதுக்கடுத்து முருகன் முப்பாட்டன் அப்படின்னு காவடி எடுத்து ஆட ஆரம்பிச்சிட்டாரு. பெரியாரை ரொம்ப எகென்ஸ்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி பார்த்தோம்னாக்க என்ன பண்ணால் டோட்டலாகவே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் வந்து அண்ணன் சீமான் வந்து அந்த லைனில் இறங்கிட்டார். அதாவது பார்த்தீங்கன்னா திமுக அடுத்த ஆட்சியில் இல்லை. 2011 திமுக ஆட்சியில் இல்லை. திமுக பற்றி வேஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்க முடியாது பேச. அந்த அண்ணன் வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் இருக்குது. ஏடிஎம்கே எடுத்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படிங்கும்போது தமிழகத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வந்து அவர் வேறு வழியில் அதை பற்றி பேசிட்டு என்ன பண்ணுறாரு, பேசிக்காவே வந்து திராவிட கொள்கையில் வந்தவர் வந்து அப்படியே திராவிடத்துக்கு எதிர்பார்த்து திரும்புகிறாரு. அவர் தெலுங்குங்கிறாரு பெரியாரை, அப்படியே கடவுள் முருகன் முப்பாட்டங்கிறாரு, அப்புறம் மாயம் திருமாங்கிறாரு. அப்படியே வந்து வேற ட்ராக் எடுத்து ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ இதில் நம்ம பார்த்தோம்னாக்க அடுத்து வந்து பார்த்தாக்க அங்கே ஈழத்தமிழர்களுக்கு வந்து இவர் பண்ணின மிகப்பெரிய துரோகம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னாக்க, தமிழ்நாட்டில் அந்த போர் ஈழத்தில் வந்து உச்சக்கட்ட போர் நடக்கிறதுக்கு முன்னால் 1980-82 காலகட்டத்திலாம் ஈழத்துக்கு ஆதரவாளர் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ கேப்டனே பார்த்தீங்கன்னாக்க 1984 போராட்டம் பண்ணியிருக்காரு, உண்ணாவிரதம் 1987 இருந்திருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னாக்க அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ ஒரு ஆதரவாளர் வந்து இலங்கைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஈழத்தமிழருக்கு ஆதரவான நிலை வந்து தமிழ்நாட்டில் எப்பயும் ஆரம்பத்தில் வந்துட்டு இருக்குது. சீமான் தலையிட்டு இன்னைக்கு ஈழத்தமிழர்கள் பண்ண மிகப்பெரிய ஒரு துரோகம் என்னன்னு கேட்டோம்னாக்க, அந்த இலங்கையை பற்றியோ அங்கே போர் குற்றத்தை பற்றியோ அங்கே நம்ம விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை பற்றியோ எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டார் சீமான். இதுதான் சீமான் நமக்கு வந்து ஈழத்தமிழர்கள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு துரோகம். நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு இட்லிக்குள்ள கறி வச்சு கொடுத்தாங்க, பன்றி வேட்டையாட போனாங்க, எனக்கு 16 வகையில் எனக்கு இப்போ கறிலாம் பரிமாறினாங்க, ஆமையை வறுத்து வச்சாங்க, ஆமை குஞ்சுகளை அவிச்சு வச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல நாம் என்ன பண்ணுறோம், அவரை கிண்டல் பண்ணுறோம், நக்கல் பண்ணுறோம். அதில் நக்கல் பண்ண அவரோட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை ஆர்எஸ்எஸ் மாதிரி தான். அவர் பேசுகிறத 4 பேர் நம்பினா போதும். வாயில் கத்துறோம் பேசுகிறோம், நம்ம பேச்ச 4 பேர் கேட்டாங்கனாக்க போதும் அப்படிங்கிறது அவர் கான்செப்ட். மீதி விமர்சனம் பண்ணுறதை பற்றி அவன் கண்டுக்கவே மாட்டாப்புல. யார் விமர்சனம் பார்த்தாலும் அதை பற்றி அவர் கவலை இல்லை. ஆனால் நம்ம வந்து அவரை காமெடியாகவோ கேவலமாவோ நம்ம பேசிக்கிட்டு வரோம். என்னது அவன் கொஞ்சங்கிறாரு, AK-74ங்கிறாரு அப்படின்லாம் பேசிட்டு வரோம். ஆனால் அதில் உள்ள அர்த்தங்கள் உள்ள விஷயங்கள். அதனால் என்ன பண்ணுறாருன்னா மடைமாற்றம், அதாவது அவங்களோட தியாகத்தை
அவங்களோட கஷ்டத்தை, அவங்களோட உணர்வுகளை எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டார் சீமான். இப்படி காமெடியா பேசி பேசியே நம்மளை அவரை முட்டாளுன்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளாம் நம்பிடுறோம் நினைச்சு இட்லிக்குள்ள கறி வச்சாங்க நம்மளை கேனையை நினைச்சு பேசிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லி சீமானை நம்ம நினைப்போம். ஆனா உண்மையாலுமே நம்ம கேனைன்னு ஆக்குனாரு சீமான். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த விடுதலை புலிகள் மேலேயோ ஈழத்தமிழர்கள் மேலேயோ நமக்கு இருந்த ஒரு பற்றை அப்படியே மடைமாற்றம் பண்ணிட்டு அந்த காலகட்டத்திலலாம் முதல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இலங்கை அப்படின்னாவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஈழத்தமிழர்கள் நான் என்ன பண்ணோம், அவங்க இவ்வளோ போர் வச்சிருந்தாங்க, குறிலா தாக்குதல் பண்ணாங்க, இந்த வருஷத்துல இந்த போர் பண்ணாங்க அப்படின்ற வரலாறு தான் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க தலைமுறைகள் விடுதலை புலிகளை பத்தி தெரியுமாப்பா? தெரியும் பிரபாகரனா, தெரியும், நம்ம சீமானண்ணன் கூட இட்லி கறி வச்சு கொடுத்தாரு அவங்க தானே அப்படின்னு அந்த வரலாற்றை மறக்கடிச்சார் தமிழ்நாட்டில். இன்னைக்கு சீமானண்ணன் வாழ்க அப்படின்னு சொல்றாவன் எவனுக்குமே விடுதலை புலிகளையோ அங்க ஈழத்தமிழர்களோட பட்ட கஷ்டங்களையோ துயரங்களையோ அவங்க போர் முறைகள் அவங்க எப்படி இந்த உலக நாடுகள் எல்லாம் ஜமாளிச்சு அவங்க எப்படி நம்ம ஒரு ஈக்குவலா ஒரு நாடாவே அவங்க வச்சிருந்தாங்க ஈழத்தை அப்படிங்கிற வரலாறு, உலகத்துல மிகப்பெரிய ஒரு வரலாறு, தமிழனுக்காக உருவான ஒரு வரலாறு, போராடின வரலாறு. அந்த வரலாறு இன்னைக்கு சீமான் பின்னணியில போறோம் ஒருவனுக்கு கூட தெரியாது. அது தெரியாத அளவுக்கு சீமான் மூடி மறைச்சிட்டாரு. இட்லி கறியும் ஆமக்கறியும் சொல்லி அந்த வரலாற்றை அழிச்சிட்டாரு. இப்ப இருக்க இளைஞர்களுக்கு தெரியாம அழிச்சிட்டாரு, இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு தெரியாம அழிச்சிட்டாரு. இதுதான் மிகப்பெரிய துரோகம் சீமான் அவர்களை நம்ம ஈழத்தமிழர்களுக்கு செஞ்சது. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப பெரியாரை பத்தி தப்பா பேசுவாரு. ஆனா அந்த பெரியாரை பத்தி ஒரே ஒரு முறை அவன் இப்ப சீமான் பின்னால போறவங்களாம் போய் பெரியாரை பத்தி ஒரு வரலாறை தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்கனாக்க சீமான் கூட ஒரு பையா இருக்க மாட்டான். சரி, அப்படி சீமான் மடைமாற்றம் பண்ணி இன்னைக்கு ஈழத்தமிழர்களுக்கும் நம்ம தமிழக தமிழர்களுக்கும் தொடர்பே இல்லாத மாதிரி பண்ணிட்டாரு. அந்த சிந்தனை யாருக்கும் வரதில்லை. அதை பண்ணினதே மிகப்பெரிய ஒரு துரோகம், மிகப்பெரிய ஐயக்கியத்தனம் சீமான் தான். அவருக்கு அதுக்கு பின்னால பணம் போறதுக்கான வழியை அவர் பார்த்துக்கிட்டாரு. இப்போ எப்படின்னு பார்த்தோம்னாக்க, பாஜக என்ன பண்ணது, ஒரு முருகனா நம்ம கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கும் பழனி மலைக்கு அந்த மாதிரி ஒரு மலை திருச்செந்தூருக்கும் முருகன் கோயிலுக்கு போவோம். ஆனால் முதல் யாத்திரை போகிறாரு, வெளியே முருகன் இது போகிறோன்னு காவடி எடுத்துட்டு சீமான் முதல்ல கிளம்புறாரு. அடுத்த உடனே அதில் மாநில தலைவர் அப்போ இருந்தவர் நம்ம நீலகிரி மாவட்ட எம்பியான இவர் முருகன், முருகன் என்ன பண்ணுறாரு, உடனே சினிமா துணை நடிகளை வச்சு அவங்க காவடி பாத யாத்திரை போகிறாங்க. அதாவது சீமானோட கான்செப்ட் அதுக்குனால இந்த பிஜேபி கூட உறவு வச்சோன்னு என்ன பண்ணாங்கனாக்க, அவங்க தமிழ்நாட்டில் நேரடியாக நுழைய முடியாது, அதற்கான பாதையை அமைத்து கொடுக்குறது, களம் அமைத்து கொடுக்கறதுக்கான வேலையை சீமான் அண்ணன் செய்தார் தான் உண்மை. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ராஜாஜியோட குலக்கல்வி திட்டத்தையே இப்போ புதுசாக கல்வி முறையை கொண்டு வராங்க, பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வராங்க. அதை புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வர்றாங்க. அதை நீங்கள் தேர்டு 3வது படிக்கிறவங்களுக்கு பப்ளிக்கு, 5வது படிக்கிறவங்களுக்கு பப்ளிக்கு, 8வது படிக்கிறவங்களுக்கு பப்ளிக்கு. இந்த பப்ளிக் பரீட்சை இதுக்காக வைக்கிறாங்கனாக்க, அதில் ஃபெயில் ஆனாக்க அதுக்கு அடுத்தபடி அவங்க தொடர்ந்து படிக்கக்கூடாது, அப்படியே தொழில் கல்வி படிக்க ஆரம்பிச்சிடணும். சரி, என்ன தொழில் கல்வி படிக்க ஆரம்பிக்கணும்னாக்க, அவங்க செய்கிற தொழில், செருப்பு தைக்கிறவங்க இல்லையா, நீ செருப்பு தைக்கிற தொழில் கற்றுக்க, முடி வெட்டுறவங்கன்னா நீ முடி வெட்டுற தொழில் கற்றுக்கு. ஆனால் நாங்கள் 1 லட்ச ரூபா லோன் தருவோம், அது எவ்வளோ குறிப்பிட்ட அமௌண்ட் நாங்கள் தருவோம், கவர்மெண்ட் தரும். ஏன்னாக்க அதுக்கு ஆசிரியர் தனியாக போட முடியாது, உங்கள் அப்பா கிட்டே நீ கற்று அதை வச்சு நீ பண்ணிக்க. அதுதான் இவங்க புதிய கல்விக் கொள்கை. இதை கொண்டு வர்றதுக்கு போன தடவை பிஜேபி தயாராகிடுச்சு இந்த புதிய கல்விக் கொள்கையை. அப்போ தமிழ்நாட்டுக்கு மக்களை ஏற்றுக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அண்ணன் சீமானம் பிடிக்கிறாங்க. அப்போ சீமான் அண்ணன் என்ன பேசுகிறாரு, ஏயா படி டார்ச்சர் பண்ணுற, விடுங்க, என்னப்பா உனக்கு படிப்பு இருக்குல்ல, என்னப்பா பாட்டு பாடு. மறைமாற்றம் பண்ணுறாரு. அவனுக்கு என்ன விருப்பமோ அதை செய்ய விடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அது அவனுக்கு என்ன ஈடுபாடுனா அவனோட அந்த படி அப்படிங்கிறது முட்டுக்கட்டை போடுறாரு. அவனுக்கு என்ன, நீ இதை படிக்க தெரியல, ஊர் சுற்றியாப்பா, சுற்றுப்பா, நீ தான் டூரிஸ்ட் கைடு, நீ என்னப்பா மாடு மேய்க்கிறப்ப தான் மேய்ப்பா, போப்பா. அதே மாதிரி மாடை பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி அரசு எப்படி மாடுன்ட்டு பசுன்னு கோமாதான்றாங்களோ, அதே மாதிரி அதிகப்படி மாடை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிப்பார். அப்படி பேசி நீ என்னப்பா உனக்கு என்னப்பா வேணும், நீ ஊர் சுற்றுப்பா அப்படின்னு விட்டுறணும் பிள்ளைங்கள, அப்படிதான் விடணும். அவங்களையும் புடிவாதமாக போட்டு படிங்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணாரு, அவன் அங்கே சொல்கிற விஷயத்தை அப்படியே கொஞ்சம் மறைமாற்றம் பண்ணி வேற திரும்பி ஒரு டெக்னிக்கலாக இவர் கொண்டு விடுவார்.
அதே அந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை அவங்க சொல்றதை விட இது வேறு மாதிரியா சொல்றாரு. ஒண்ணு வேணாம், இப்ப பாத்தீங்கன்னா நீட்னால வந்து நிறைய பேர் தமிழகத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நீட் எதிர்ப்பு தமிழகத்துல பெரிய லெவல்ல இருந்துச்சு. அப்போ வந்து சீமான் என்ன பேசினாருன்னு பாத்தீங்கன்னா நீட்டுங்கிற வார்த்தையை பத்தி பேசல, ஆனா வேறு விதமா மக்களை மடைமாற்றம் பாரு. என்ன பண்றாரு, டேய் ஏன்டா டாக்டர் படிச்சாதான் படிப்பா, வேற படிப்பே இல்லையா? எல்லாருமே டாக்டர் படிச்சா ஊசி போடுறோம் யாரா, அவர் வாங்க பெருமாசவாதி டாக்டர் என்ன பண்றீங்க, வாங்க ஊசி போட்டு விளையாடுறான், அப்படிதான் போகணுன்ட்டு அந்த டாக்டரோட தொழிலையே கொச்சைப்படுறதை கேவலப்படுத்துறாரு. அந்த மருத்துவரோட தொழிலையே கேவலப்படுத்துறாரு. ஏன்னா என்னடா எல்லாம் டாக்டர் படிச்சு எல்லாம் படிச்சேன்னா அதை வந்து எந்த வழியிலனாக்கா அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் ஓடது பிஜேபி அவங்க என்ன கொண்டு வராங்க, அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க அந்த கிராமப்புறத்தில் இருக்க மாணவர்கள்லாம் வந்து படிக்கட்டணும், உங்களை படிக்க விடக்கூடாதுன்றதாக நீட்டை கொண்டு வராங்க. அந்த நீட்டை வந்து மக்களை ஏற்றுக்க வைக்கிறதுக்கு இவர் என்ன பண்றாரு, ஏன்டா எல்லாம் படிக்கிறீங்க, டாக்டராக தான் படிக்கணுமா, வேற படிக்கக்கூடாதான்ட்டு அப்படியே அவர் மடைமாற்றம் பண்றாரு. அவர்களுக்கான பணிகளுக்கு செய்யறாரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்தையுமே இப்ப கடைசியா ஒரு சின்ன இல்லைன்னு சொன்ன பின்னால்தான் பிஜேபி கூட கொஞ்சம் பகை உணர்வோடு பேச ஆரம்பிச்சாரு. ஆனா இன்னொரு விஷயம், இவர் இது இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தா, விழுப்புரத்தில் அவர் ஓப்பனாகவே பேசுவார், ராஜீவ்காந்தி கொன்னோம், ராஜீவ்காந்தி நாங்கள் போட்டோம் அப்படின்னு. ஆனால் விடுதலை புலிகளோ ஈழத்தமிழர்களோ இன்ன வரைக்கும் நாங்கள் தான் ஒன்றும் சொல்லவே இல்லை. அவர் ஒரு தொன்பியல் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரபாகரனே விட்டுட்டாரு. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுவார், நாங்கள் கொன்னோம் அப்படிங்கிறவர். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த வார்த்தையோட பிரதிபலிப்பு என்ன கிடைக்கும், அப்போ விடுதலை புலிகள் கொலை பண்ணது உண்மைதான், ராஜீவ்காந்தி அவங்க தான் கொண்டாங்க, அவர் சீமானே சொல்லிட்டாரு. அப்போ அந்த தடையை நீக்கக்கூடாது, இன்னும் நீடிச்சிருங்க தடையை. அதனால யாருக்கு நஷ்டம், தடை நீடிக்க போறாங்க. தடை அதாவது விடுதலை புலிகள் மீதான தடையை வந்து மறுபடியும் நீட்டிப்பாங்க. ஆமா உண்மைன்னு தான் சொல்றாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி கூர்ந்து பார்த்தா தான் தெரியும் அவர் பேசுறவங்களோட விளைவுகள் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அவர் நம்ம காமெடியா பேசுறாரு, முட்டாள்தனமா பேசுறாரு, அவரெல்லாம் முட்டாள் கிடையாது, திறமையான ஆள். அப்படி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகளை தமிழனை மறக்க வச்சாரு. இங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தமிழ்நாட்டுக்குள்ள வரதுக்கு அதுக்கான பாதைகளை அமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு அண்ணன் சீமான் அவர்கள். அதுக்கான அங்கிருந்து பண உதவி அங்கிருந்து வர ஆரம்பிக்கும். அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னாக்க நம்ம மலையை குடையிறாங்க, அதை மணலை அழிக்கிறாங்க, அதை பத்திலாம் பேசுவாரு. கனிமலங்கள் கொள்ளைன்னு பேசுவாங்க. பேச ஆரம்பிச்சாங்கன்னா போராட்டம் பண்ணணும்னு அறிவிப்பாங்க, மறுநாள் அங்கிருந்து போட்டி வரும். இதெல்லாம் பப்ளிக்கே பேசிட்டு இருந்த விஷயம் தான். அதை உடனே நம்ம பண்ணிடுவோம் ஆஃப் ஆகி. ஒன்றும் இல்லை, இப்போ வந்து சீமானோட சொத்து மதிப்பை நம்ம கணக்கு போட்டோம்னா பார்த்தாவே உண்மை விஷயங்கள் தெரிஞ்சிடும். சீமான் கட்சியில் இருக்கிறவங்க எப்படிலாம் இன்னைக்கு பொருளாதாரத்தில் எந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தாவே வந்து தெரிஞ்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் வந்து பேசுகிற விஷயத்துக்கும் அவர் செயல்பாடுகளுக்கும் வந்து கொஞ்சமே சம்மந்தம் இருக்காது. அவர் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் எடுத்து பேசியிருக்காருன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொரு விஷயமும் ஆப்போசிட்டான விஷயமும் அவரே பேசியிருப்பாரு. அது யூடியூப்ல போய் பார்த்தா அதெல்லாம் தெரியும். இப்போ பாரு, ஒன்று வேணாம், டாக்டர் இவ்வளோ கேவலமாக டாக்டர் தொழில பேசினவர் இப்போ எம்பி தேர்தலுக்கு சீட்டு கொடுக்குறாரு. யாரு, 30 பேர் பக்கம் டாக்டர் தான், மீதி பாதி பேர் ஒரு 10-7 பேர் இன்ஜினியர், ஒரே ஒரு விவசாயிங்குவாரு, அதில் ஒரே ஒரு விவசாயி. அப்ப வந்து டாக்டர் தொழிலே இவ்வளவு கேளம்படுத்தி டாக்டருக்கு ஏன் சீட்டு கொடுக்குறீங்க? அதாவது இப்ப இருக்க இளைய தலைமுறைகள் இதை புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த விஷயத்த சொல்றோம். டாக்டரை கேவலமா பேசுறீங்க, டாக்டர் தொழில கேவலமா பேசுறீங்க, சீட்டை டாக்டருங்களுக்கு தான் கொடுக்குறீங்க. ஒன்றும் இல்லை, இன்னொரு விஷயம் பாருங்க, அந்த 100 நாள் வேலைனாலதான் விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னு சீமான் பேசுறான். அண்ணன் சீமான் பேசுறான், நாங்கள் அண்ணன் உரிமையான வரப்படம் சொல்லிக்கோம் பேசிட்டு இருக்கிறான், என்ன எல்லாத்தையும் அண்ணன் போய் பேசிட்டு இருக்கிறான். ஆனா அதுல இருக்க மிகப்பெரிய ஐயோக்கு என்னன்னு தெரியுங்களா, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மட்டும்தான் அரசாங்கத்தை வந்து மக்கள் நேரடியாக பலனடைகிறாங்க அப்படின்னா அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு மட்டும்தான். எல்லாமே படுத்துருக்காங்க, உட்காந்துருக்காங்கன்ற சீமான் மாதிரி எங்க அண்ணன் மாதிரி அறவை கடத்தனமாகவும் இல்லை, அறிவுபூர்வமாக தான் பேசுறான், நம்மளை முட்டாளாக்கிரமாக தான் பேசுறான். அதெல்லாம் உண்மை கிடையாது. எப்படின்னாக்க இப்ப சீமான் மம்முட்டி பிடிச்சாருனாக்க எவ்வளவு தூரம் கொத்த முடியும்? 10 நிமிஷத்துல அதை 1 நிமிஷத்துல செஞ்சிருவாங்க. ஒரு மணி நேரத்துல சீமான் செய்யக்கூடிய வேலையை ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சிருவாங்க கிராமப்புறத்துல உழைக்கிற மக்கள். அப்ப கவர்மெண்ட்ல கொடுக்கறது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு, எல்லாத்தையும் ஒரு 5 மீட்டரு நீளம், 2 மீட்டர் அகலம், 1 அடி ஆழம், இப்படி நோண்டுன்னு சொல்லுவாங்க. நம்மளால என்ன பண்ணா வரைஞ்சு கட்டிட்டு வெட்ட ஆரம்பிச்சோன்னா 10 நிமிஷத்துல வைத்திருவான். அடுத்த 1/4 மணி நேரத்துல மண் அள்ளி வெளியே போட்டுருவான். ஆக மொத்தம் 25 நிமிஷத்துல வேலையை முடிச்சிருவான். சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருப்பான். இதுதான் மதியம் வரைக்கும் உட்காந்துருப்பான். ஆனா அவனோட வேலையை செய்யாமலாம் அப்படி இருக்கிறதுல, அவனோட வேலையை செஞ்சுட்டு தான் உட்காந்துருக்கான் 100 நாள் வேலையை திட்டத்துல.
அடுத்து இன்னொரு விஷயம் பார்ப்போம். விவசாயம் இதனால அழிஞ்சு போச்சுங்கிறாங்க அண்ணன் சீமா. விவசாயத்தில் இன்னைக்கு மருந்தடிக்க மிஷின் வந்துருச்சு. இங்கே சுவிட்சை போட்டால் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மருந்து அடிச்சுட்டு வருது. அதே மாதிரி களை எடுக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, கரும்பு வெட்ட மிஷின் வந்துருச்சு. மிஷின் இல்லாத விவசாயத்துலேருந்து இன்னைக்கு எல்லாருமே எல்லாத்துக்கும் தனித்தனியாகவே மிஷின் இருந்துச்சு. சோளம் அறுவடை செய்ய மிஷின் வந்துருச்சு. அப்படி இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு வேலையே இல்லை, எல்லாத்தையும் இயந்திரமயமாகி போயிடுச்சு. விவசாயமே இன்னைக்கு இயந்திரமயமாக ஆனதுனால காடு வசதி இல்லாதவங்க கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த அன்றாட காட்சிகள் வந்து வேற வாய்ப்பு வழியே இல்லை. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை விட்டா வேற வழியே இல்லை. இன்னைக்கு அன்னைக்கு களை வெட்டுறான பொம்பளைங்க போய் களை வெட்ட போவாங்க. இன்னைக்கு நேராக மிஷினை வச்சுட்டு தள்ளிட்டு போனானாக்கா 5 நிமிஷத்துல 2 இது எடுத்துடுறாங்க. அப்படி அவனுக்கு வருமானம் அதில் வந்து செலவு கம்மி. அப்படி ஒன்று விவசாயிலாம் அந்த மாதிரி வந்து டெக்னிக்கல் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பித்தான். அப்போ அந்த களை வெட்டி உழைத்து சம்பாதிச்ச மக்களோட நிலைமை என்ன வருது? அவங்க இன்னைக்கு 100 நாள் வேலையை தான் நம்பி இருக்கிறாங்க. அப்படி வந்து இவன் சீமானன் நீங்க என்ன சொல்றான் பாத்தீங்களா? அதே வந்து என் நான் விவசாயினா இவன் சொல்ற விவசாயம் கற்பனையை விவசாயத்தை தான் வச்சுருவான். ரியல் லைஃப்ல பாத்தீங்கன்னா விவசாயிகள் இருக்க பிரச்சனைகள்லாம் இவனுக்கு என்னன்னே தெரியாது. என் வாயை வித்து பிழைக்கிறவனுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியாது. சரிங்களா? அப்படி வந்து அந்த 100 நாள் வேலை திட்டத்தை வந்து ஏன்னா அது பாஜக வந்து அதை எப்படியே முடிச்சிடணும், க்ளோஸ் பண்ணிடணும், அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றத நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க தான் இங்க அடித்தளமாக அமைத்து கொடுக்குறார். அந்த மாதிரி சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு வருமானம் வந்து இன்னைக்கு பிஜேபி திட்டாலும் பிஜேபி கண்டுக்க மாட்டாங்கன்னா, ஏன்னா அவங்க கொள்கை சார்ந்த திராவிடத்தை வீழ்த்தணும். இன்னைக்கு ஒன்றும் இல்லை, திராவிடத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தால் வீழ்ந்தோம் அண்ணா நான் சீமான் பேசிட்டு இருப்பான். ஆனால் திராவிட கட்சிகளை தான் விக்கிரவாண்டியில் வந்து எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்கன்னு கேட்கலாம். யார்? இந்தாண்ட தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்தாண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இவங்கள தான் போய் கேட்குறான். அப்போ இவங்களை பொறுத்தவரை அந்த டிஎம்கே மட்டும்தான் திராவிட கழகமா? அப்போ என்ன பண்றாரு சீமானாக்க, தேவைப்படும் போது ஒன்று பயன்படுத்திக்குவார், தேவையில்லைங்கும் போது அதை விட்டுடுவார். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இந்தியா முழுக்க பார்ப்போம். தமிழகத்தில் இருக்க கல்வியிலிருந்து மருத்துவம், அரசு கட்டிடங்கள், இது எல்லாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ரோடுல இருந்து பேருந்து வசதி எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க வளர்ச்சி இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. அப்போ திராவிட கட்சிகள் ஆண்ட நாட்டில் தான் இன்னைக்கு எல்லா வசதிகளும் சிறப்பாக இருக்கு. இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து வர பூரா சொல்றான் தமிழ்நாடு பெஸ்ட்னு தான் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படின்னு ஆனால் இவரை கேட்டாங்கன்னா வீழ்ந்தோம், திராவிடத்தால் வீழ்ந்தோம் அப்படின்னா இவன் திராவிடத்தால் வீழ்ந்தல, திராவிடத்தால் வீழ்ந்தோன்ற வார்த்தையை சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிறான் அண்ணன். அதனால இதுதான் சீமான் அவர்களுடைய பாதை, கடந்து வந்த பாதை. இப்பொழுது அவருக்கு வருமானம் ஈழத்தமிழர்கள்ட்ட வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா இவன் யாருங்கிற விஷயத்தை, அண்ணா யாருங்கிற விஷயத்த ஈழத்தமிழர்கள் ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பிஜேபி கிட்ட இருந்தும் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அதிகம் பேச மாட்டார், திட்ட மாட்டார். அது காரணம் என்னன்னா ஏடிஎம்கே தான் இவங்களை உருவாக்கினவங்க. அவங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ நம்ம சொன்ன விஷயத்தில் ஏடிஎம்கே நெருக்கமாக தான் இருப்பார். அவர் டிஎம்கே தான் சொல்லி டிஎம்கே தான் பற்றி பேசிகிட்டு இருப்பார். இந்தாண்ட காங்கிரஸை பற்றி பேசிகிட்டு இருப்பார். இவர் பிஜேபிக்கான பாதைகளை அமைத்து கொடுக்கறது தான் இவரோட வேலை. அதுக்கான பணங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது மற்றபடி இன்கம் அவருக்கு வருது. இவருக்கு கொள்கைங்க வாங்க, கொள்கை கோட்பாடுன்னு சும்மா சொல்றதுக்கு வாயில சொல்றது அந்த கொள்கை கோட்பாடெல்லாம். அப்படி இருக்கும் பொழுது இதை உள்ள இது போல சில வெட்டிய வேற வேலை இல்லைல்ல. அப்போ இந்த மாதிரி ஆடியோ லீக் ஆகுதுனாக்க இது ஆடியோ சும்மா சாதாரணமாக லீக் ஆகுது. இதுதான் அவனோட வேலையே. அந்த ஒரு பொண்ணை இந்த ஒருத்தர் ஒரு பேர் சரியா வரல, இடும்பாவனம் கார்த்திக், அந்த தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து விட்டுட்டாரு அப்படின்ற அந்த ஒரு ஆடியோ லீக் ஆச்சு பார்த்தீங்களா? இதுதான் அவங்களோட வேலையை. அவர் பேசுறது வர மேக்சிமம் இனிட்டையும் போதில் இருக்குமா தான் பேசுவார். அது விஜயலட்சுமி சொன்னதான் யாரும் நம்மள அந்த மாதிரி சொன்னதெல்லாம் உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து சீமானை பற்றிய வந்த விஷயங்கள் ஆரம்பத்துல இருந்து சீமான் யாரு என்னன்னு அலசி பார்த்தாக்க கண்டிப்பா இது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும். ஆனால் சீமானுக்கு பின்னால போறவங்கன்னா அரசியல்னா என்னன்னே தெரியாதவங்க. ரெண்டாவது சீமான்னா யாருப்பா, இவரு தான்ப்பா வாப்பா சொல்றேன்னாக்கா காதை பொத்திட்டு ஓடிடுவாங்க, கேட்கவே விரும்ப மாட்டாங்க. ஒருத்தன் தெரியாதவன் என்னதான் உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிற அந்த அவன் தான் மனுஷன். ஒருத்தர் ஒரு விஷயத்தை பற்றி சொல்றாங்க, இது தப்பு, இது சரி, இதுதான் நியாயம், இதுல இது இப்படி இல்லை இப்படிதான் போகணும் அப்படின்னு சொல்றாங்கனாக்க அதை ஆழ்ந்து சிந்தித்து யோசித்து போறவன் தான் உண்மையாலும் படித்தவன், அதை பண்புள்ளவன், அது அனுபவம் உள்ளவன், அவன் அப்படிதான் போவான். ஆனா
சீமான் கட்சியில் இருக்க தம்பிகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் தம்பி உங்கள் சீமான் கட்சியில் பண்ணாங்க அப்படியே கலப்பிச்சிருவோம், எந்திரிச்சு போயிடுவாங்க. அதை வந்து கேட்கவே மாட்டாங்க. தம்பி பெரியாரை பற்றி தெரியுமா அப்படின்னா உடனே பெரியாரை பற்றி நான் தேவையில்ல, அவெல்லாம் பற்றி பேச மாட்டேன். அந்த போல யாரை பற்றியும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்க விரும்பவும் மாட்டாங்க. சீமான் என்ன சொல்கிறானோ அதுதான் வேலை வாக்கு. அப்படி இருக்கும் பொழுது கெட்டிக்காரம் பொய் 8 நாளைக்கு சீமானெல்லாம் தமிழக அரசியலாம் எதுவுமே செய்ய முடியாது. சீமானை நம்பி தம்பி போறவர்கள், நம்பி அவர் பின்னால் பணிவுக்கு போறவங்களாம் நீங்க வந்து சீமானோட வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா போங்க. ரெண்டாவது தமிழக அரசியல் வரலாறையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்க. அறிஞர் அண்ணா என்ன செஞ்சாரு, பெரியார் என்ன செஞ்சாரு, காமராஜர் என்ன செஞ்சாரு, இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குது, இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரிந்து கொண்டு சீமான் பின்னால் தம்பிகள் செல்வதுதான் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.